டெல்லி உள்ளிட்ட சில பகுதிகளில் வாகனங்களை கடத்தி தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக பஞ்சாப் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரமலான் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் நோக்குடன் பயங்கரவாதிகள் சதியில் ஈடுபடக்கூடும் என்ற எச்சரிக்கையால் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பஞ்சாப் போலீசார் வெளியிட்டிருக்கும் எச்சரிக்கை என்ன? பஞ்சாப் போலீசார் கடந்த 5ஆம் தேதியன்று ஒரு முக்கிய எச்சரிக்கையை நாடு முழுவதும் உள்ள போலீஸ் துறை அதிகாரிகளுக்கு அனுப்பினார்கள். அதில் சொல்லப்பட்டிருந்தது என்னவென்றால், 3 வாகனங்களிலே ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் டெல்லிக்கு கடத்தப்படுகின்றன. 3 தீவிரவாதிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. ரம்லான் பண்டிகை சமயத்திலே டெல்லியிலே வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களால் கலவரங்களை தூண்டுவதற்கான முயற்சியிலே தாக்குதல்களிலே இவர்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பஞ்சாப் போலீசார் சொல்லியிருந்தார்கள். இதை தவிர மத்திய உளவுத்துறையிலிருந்தும் இதே போல முயற்சிகள் நடக்கலாம் என்று தகவல் வந்திருந்தது. ஏனென்றால் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஈராக், சவுதி போன்ற இடங்களிலே கடந்த ஒரு வாரத்திலே பல்வேறு தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே IS போன்ற தீவிரவாத அமைப்புகள் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் இதே போல டெல்லியிலும் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட முயற்சிக்கலாம் என தகவல் வந்தது. இதன் காரணமாகத்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று டெல்லி போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இப்போ பஞ்சாப் காவல்துறையின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் எந்த மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கணபதி? ஜம்மு காஷ்மீரிலிருந்து இந்த ஆயுதங்கள் கடத்தப்படுவதாகவும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வழியாக டெல்லிக்கு இந்த ஆயுதங்கள் கடத்தப்படலாம் என்றும் தகவல் வந்திருப்பதால் கடந்த 2 நாட்களாகவே டெல்லியின் எல்லைப் பகுதிகளிலே கடுமையான சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெல்லிக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் போலீசாரால் சோதனை செய்யப்படுகின்றன. அதிலும் சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் பல்வேறு முறைப்படி தீவிரமாக சோதனை செய்யப்படுகின்றன. டெல்லியை பொறுத்தவரை காலையிலே இன்று எந்தெந்த இடங்களெல்லாம் தொழுகை நடந்ததோ அங்கெல்லாம் சீருடை அணியாத போலீசார் கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இதை தவிர இன்று கடை தெருக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படும் இடங்கள், இதை தவிர மசூதிகள், இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழும் பகுதிகள் ஆகிய இடங்களிலும் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் சீருடை அணிந்து இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பிற போலீசார் சீருடை அணியாமல் இந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கண்காணிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். தீவிரவாதிகள் யாரும் தாக்குதல் நடத்தும் சமயத்திலே போலீஸ் இருப்பதை தெரிந்து கொண்டு உஷாராகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நகரத்தை பொறுத்தவரை தீவிர கண்காணிப்பு, எல்லையை பொறுத்தவரை தீவிர வாகன சோதனை என்று 2 வகையாக இன்று டெல்லி போலீஸ் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கணேஷ், கணபதி, டெல்லி தவிர வேறு எந்தெந்த இடங்களை பயங்கரவாதிகள் குறிவைக்கக்கூடும்னு ஏதாவது குறிப்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் டாக்காவிலே மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் வந்தது. அதை அடுத்து தொழுகை நடக்கும் இடங்கள் வட இந்தியாவிலே எங்கெல்லாம் இருக்கின்றதோ, அதாவது ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி போன்ற மாநிலங்கள் அனைத்திலும், இதை தவிர மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற இடங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று தீவிரவாத தாக்குதல், இரண்டாவது தீவிரவாத தாக்குதல் காரணமாக ஏதேனும் கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இந்த 2ஐயும் தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடி அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக ஜம்மு காஷ்மீரிலிருந்து டெல்லி வரும் வழியிலே இருக்கும் மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றில் பாதுகாப்பு பணிகள் மிகவும் டெல்லிக்கு அடுத்தபடியாக தீவிரமாக தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்று மாலை வரையிலும் இந்த மாநிலங்களை சேர்ந்த போலீசார் உஷார் நிலையிலே இருப்பார்கள்.